time to tips. நம்ம இன்னைக்கு Canon G3000 பிரிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலர் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஃபோட்டோஸ் பிரிண்ட் போட்டுக்கலாம். தென் வைஃபை கனெக்டிவிட்டியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோ டிஸ்பிளே, இதில் டிஸ்பிளே கிடையாது, ஸ்கேனர் கிடையாது, ஒன்லி ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் மட்டும் தான் நம்ம போட முடியும். இதோட பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்குள்ளே 3 பிளாக் இங்க்கும் கலர் இங்கில் ஒன்று சொல்லிட்டு மொத்தமாக இது பேக்கேஜாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப லோ காஸ்ட் தான், 13,500 நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே நமக்கு கிடைக்குது. இது நம்ம ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணால் போதும், 6,000 பிரிண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். போத் அது கலரும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி, கலர் தனியாக 6,000, பிளாக் அண்ட் ஒயிட் தனியாக 6,000 வரைக்கும் நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். மொத்தம் 12,000 பிரிண்ட் ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணாக்கா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கிறதால நம்ம மொபைல் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை அன்பாக்சிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த பேக்கை ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த கவரெலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாக்ஸை பிரித்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய யூசர் மேனுவல்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட யூசர் மேனுவல். தென் கேட்ரேஜ் மேனுவல், இது கேட்ரேஜ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிரைவர் சிடி, நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரைவர் சிடி வச்சு நம்ம இதுக்கான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் இதுதான் நம்மளோட பிரிண்டர் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படியே வெளியில் எடுத்துருங்க. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கு, கேட்ரேஜ், இந்த பவர் கேபிள், அப்புறம் பிரிண்டருக்கு சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுற கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து தனியாக வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக நமக்கு எந்த ஷேக் இல்லாமல் வரதுக்காக நமக்கு ஆரஞ்சு கலர் டேப் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க எல்லா டேப்பும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஃபீடர், பிரிண்ட் அவுட்புட், இது இதுதான் நம்ம ஜெராக்ஸ் பண்ணுற டிஸ்பிளே. நெக்ஸ்ட் அதுக்கு உள்ளாரையும் பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் டேப் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில் பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ கேட்ரேஜை நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த லாக் பட்டனை மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே நோக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கேட்ரேஜ் பேக்கேஜ் எடுங்க. அதில் சைடில் 2 கேட்ரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலருக்கும் சொல்லிட்டு இருக்கும். அதில் சிபின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க இங்க்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இந்த சீல் ஓப்பன் பண்ணுங்கள், கேட்ரேஜோட சீல். அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளார நமக்கு கேட்ரேஜ் சேஃபாக வரதுக்காக கொடுத்துருப்பாங்க நல்ல பேக்கேஜில். அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேங்க, அது தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த கேட்ரேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டேப் வச்சு ஒட்டியிருப்பாங்க. அந்த ஒட்டின டேப்பையும் பிரித்து எடுத்துருங்க. 2 கேட்ரேஜ்லையுமே அதை ரிமூவ் பண்ணுறேங்க, தேவையில்லை. கலர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ரெண்டுத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த கேட்ரேஜ் சிபின்னு கொடுத்துருப்பாங்க. சீனா அதுலேயும் சிபின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உள்ளாரையும். அதை கரெக்டாக பார்த்து உள்ளார வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த கேட்ரேஜ் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா அது மேலே பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ப்ரிங் பட்டன், அது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேட்ரேஜ் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிடும்.
இப்போது இங்க் ஃபில் பண்ணலாம் வாங்க. இது சும்மா மேலே அப்படியே தூக்கினா போதும் வந்துடும். அதுக்குள்ளார ஒரு ரப்பர் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, வெளியில் எடுத்துக்கோங்க. பிளாக் இங்கை வந்து பிரிச்சுக்கோங்க. இங்கு கீழே கொட்டாமல் கரெக்டாக அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பாட்டில் இங்க் ஃபுல்லாக அந்த டேங்க் பம்புற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். நீங்கள் ஃபுல்லாகவே வச்சு இங்கு போட்டுக்கலாம். டேங்கோட கெப்பாசிட்டியும் இந்த பாட்டோட கெப்பாசிட்டியும் சேம் தான், அதால் கரெக்டாக ஃபில் ஆகிடும். அதிலே அளவுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த கேட்ரேஜுக்குள்ளார, அந்த கோடு வரைக்கும் தான் ஃபில் ஆகும், நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ பிளாக் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஃபில் பண்ண போகிறோம். கலர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கலருக்கு மேலே இருக்க அந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது கலர் இங்க் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் டேங்க் மேலே இருக்க அந்த ரப்பர் கேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டேங்க்கு நேராகவும் கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர்ஸ் எதுவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், மாற்றி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எல்லோ. ஸோ நான் வந்து எல்லோ பாட்டில் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து மெஜெண்டா கலரை பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியான் கலர், அதையும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலரிங்கோட கெப்பாசிட்டியும் பிரிண்டரில் இருக்க டேங்க் கெப்பாசிட்டியும் சேம் தான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக அதில் பாட்டிலில் இருக்க கரெக்டி எம்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த பிரிண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பவர் கேபிள் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படி பிரிண்டரை பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா சிஸ்டம் கூட பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக. பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே பாருங்கள். இதுதான் பவர் கேபிளுக்கான போர்ட். இதில் வந்து பவர் கேபிளை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மொத்தம் 5 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா வைஃபை பட்டன், தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்டரில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு 2 பட்டன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டுக்கும் கலர் பிரிண்ட்டுக்கும் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஜெராக்ஸ் பேஜில் ஏதாச்சும் ஒரு திங்ஸை வச்சு ஜெராக்ஸ் போடுங்க. பேப்பர்ஸ் வேறு ஏதாச்சும் வச்சு உங்களுக்கு கலர் வேணால் கலர், பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.